தருளும் தேவன், நினைத்தருளும் தேவன். அதைத்தான் என்றாலே உங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். You think your past. உன் கடந்த காலத்தை நினைத்திருக்கிறார். அவருக்காக செய்த எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். உன்னை திருமுருமா படிக்க நான் விரும்புகிறேன். இது என் வாழ்க்கைக்கு பொருந்தும். விதைக்கப்படாத தேசம், சொல்லப்படாத இடங்கள், உடைய ஊழியம், உடைய அர்ப்பணம், உடைய தியாகம். அதை சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வந்த இளவயது பக்தி.